அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் ஹிந்தி கைட் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड्स प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. साहित्य सदन मंच के अंतर्गत हम हिंदी के अलंकारों के बारे में हम विचार विमर्श कर रहे हैं. इसके अंतर्गत आज श्लेष अलंकार के बारे में हम पढ़ने वाले हैं. श्लेष अलंकार वो होता है कविता के चरणों में जब शब्द एक हो और उसके अर्थ अनेक हों उसे श्लेष अलंकार कहते हैं. கவிதை வரிகளிலே சொற்கள் ஒன்றாக இருக்கும், ஆனால் அந்த சொல்லுடைய பொருள் வேறுபட்டிருக்கும். அதை தான் ஸ்லேஷ் என்று சொல்கிறார்கள் ஹிந்தியிலே. அந்த ஸ்லேஷ் என்பதற்கு இரண்டு பிரிவு உண்டு. ஒன்று அபங்க ஸ்லேஷ், மற்றொன்று சபங்க ஸ்லேஷ். நீங்கள் போர்டில் பார்த்துக்கொள்ளலாம். அபங்க ஸ்லேஷ் என்பது சொல்லை பிரிக்காமல் பல பொருள் கொள்வது. இது அபங்க ஸ்லேஷ். சபங்க ஸ்லேஷ் என்பது சொல்லை பிரித்து பல பொருள் கொள்வது. ஒரு சொல்லாக இருந்தால் அதை பிரித்து பல பொருள் கொள்வது, அதன் பெயர் தான் சபங்க ஸ்லேஷ் என்பது. अभंग श्लेष, सबंग श्लेष. शब्द का भंग करके अनेक अर्थ निकालना सबंग श्लेष. शब्द का भंग ना करके वैसे के वैसे छोड़ करके अनेक अर्थ निकालना अभंग श्लेष है. अच्छा, अभंग श्लेष के अंतर्गत एक उदाहरण मैं आपको देना चाहता हूँ. और उदाहरण, रहीमन पानी राखिए बिन पानी सब सून, पानी गए ना उबरे மோத்தி மானுஸ் சூன். இங்கே பானி தான் இங்கே வேர்டு. ரஹீமன் சொல்கிறாரு, பானி ராக்கியே, பானிக்கோ ரக்கியே, தண்ணீரை வைத்துக் கொள்ளுங்கள். பின் பானி சப்சூன், தண்ணீர் இல்லாவிட்டால் எல்லாமே சூன்யம்ங்கிறார். சூன் சூன்ய. பானி கயே ந உபரே, ந பானி கயே ந உபரே. அப்போ நீர் போகாமல் உபரியாகாது, அதற்கு வேல்யூ வராது, அதற்கு மதிப்பு வராது, कीमत नहीं बढ़ेगा. पानी ना गए ना उबरे, क्या क्या என்னென்ன? மோத்தி மானுஸ் சூன். முதலாக மோத்தி சொல்கிறார். மோத்தி முத்து. முத்து என்பது எப்படி உருவாகிறது? கடற்கரையிலே சிப்பிகள் நிறைய கிடக்கும். நீங்கள் பார்த்துப்பீர்கள். நீங்கள் கன்னியாகுமரி போயிருந்தீர்களால், கடற்கரைக்கு போனீங்கனால் அங்கே நிறைய சிப்பிகள் கிடக்கும். அந்த சிப்பியை பொறுக்கி வந்து அதை வைத்து கொண்டு மாலைகள், தோரணங்கள், இப்படி சில விளையாட்டு பொம்மைகள் செய்திருப்பார்கள். நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த சிப்பிகள் வெளியே, கடற்கரைக்கு வெளியே திறந்து கிடக்கும். வானத்தில் இருந்து சுவாதி என்ற ஒரு ஸ்டார் இருக்கிறது. அந்த ஸ்டார் வந்து ட்ராப் தண்ணீர் கீழே விழுவும். அவ்வப்போது கீழே விழும். அது கீழே விழுகின்ற பொழுது, சரியாக அந்த சிப்பிக்குள்ளே விழுகின்ற பொழுது, அந்த சிப்பியானது உருமாறுகிறது. அந்த சிப்பியான கடலுக்குள்ளே போய்விடுகிறது. பல ஆண்டுகள் கழித்து அது அந்த நீரானது முத்தாக மாறுகிறது. அந்த தண்ணீர் போகாவிட்டால் அந்த சிப்பிக்கு மதிப்பு வேல்யூ கிடையாது. ஆக இந்த முதலாவது பானி என்ற சொல்லுக்கு சுவாதி கி பூந்த் என்று பெயர். அதாவது சுவாதி என்ற இந்த ஸ்டாரிலிருந்து வருகின்ற அந்த நீர்த்துளி. சரி. ரெண்டாவது மானுஷ். மானுஷல் மனுஷ்ய, மனிதன். மனிதனும் உபரியாக முடியாது, அதாவது முன்னேற முடியாது. இதில்லாவிட்டால் பின் பானி,
இங்கே தண்ணீர் இல்லாவிட்டால் இங்கே பாணி என்ற வார்த்தைக்கு அவர் தருகின்ற பொருளானது தன்னம்பிக்கை. யானையின் பலம் இதிலே தும்பிக்கையிலே, மனிதனின் பலம் இதிலே நம்பிக்கையிலே என்பார்கள். தன்னம்பிக்கை என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை இல்லாவிட்டால் மனிதனால் எதுவுமே செய்ய முடியாது, எதையுமே சாதிக்க முடியாது. ஆகவே அது தன்னம்பிக்கை இல்லாவிட்டால் எல்லாமே ஷூன்யங்கிறார். ஷூன்யனால் ஷூன்ய ஜீரோ என்கிறார். அடுத்ததாக சூன்னா சுண்ணாம்புக்கல். சுண்ணாம்புக்கல் கல்லாகத்தான் இருக்கும். நாம் வாங்கிட்டு வருவோம் சுண்ணாம்புக்கலாயிலிருந்து. அதை கொண்டு பக்கெட்டில் போட்டு அது மீது தண்ணீர் ஊற்றுகின்ற பொழுது அப்படியே மேலே பொங்கி வருகின்ற பொழுது அதை எடுத்து நம்ம வாஷ் பண்ணுவோம், துடைப்போம், சூற்றை வெள்ளையாக்குவோம் இல்லையா? ஆக அந்த தண்ணீர் போகாவிட்டால் சுண்ணாம்புக்கும் உபரியாகாது, மேலே வராது, அது பயன்படாது, உபயோகப்படாது. ஆகதான் விண்பானி சப்சூன் பானிகையே நா ஊபரை மோத்தி மானுஸ் சூன். சிப்பியானது சுவாத்தி என்ற அந்த ட்ராப் தண்ணீர் இல்லாவிட்டால் அது முத்தாகாது, அதுக்கு மதிப்பு வராது. சுண்ணாம்பானது தண்ணீர் விழாவிட்டால் உபரியாகாது, அதை பயன்படுத்த முடியாது. அதே போல் மனிதனும் தன்னம்பிக்கை இல்லாவிட்டால் உபரியாக முடியாது, உயர முடியாது, முன்னேற முடியாது. ஆகவே ரஹீம் சொல்கிறார், பானி ராக்கியே, தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கை இல்லாவிட்டால் எல்லாமே வாழ்க்கையை ஷூன்யம் ஆடுகிறார். வின் பானி சப் ஷூன். மீண்டும் சொல்கிறேன், ரஹ்மன் பானி ராக்கியே, வின் பானி சப் சூன், பானிகையே நா உபரை மோதி மானுஸ் சூன். இங்கே பானி என்ற வார்த்தை 3 பொருளிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது அந்த பானி என்ற வார்த்தை பிரிக்கவில்லை, அப்படியே போட்டிருக்கிறார்கள். அதை பிரிக்கவில்லை, பிரிக்காமல் 3 பொருள் போட்டிருக்கிறார்கள். ஆகவே இது அபங்க ஸ்லேஷ். சரி, சபங்க ஸ்லேஷ். இது சொற்களை பிரித்து நாம் பல பொருள் கொள்வது. கவியரசர் பாடுவார், நாயகனும் நாயகியும் பாடி குடிக்கிறாள். அப்படி பாடுகிற நாயகி பாடுகிறாள், கன்னிக்காய் ஆசைக்காய் காதல் கொண்ட பாவைக்காய், அங்கே காய் அவரைக்காய் மங்கை எந்தன் கோவைக்காய். இங்கே காய் என்ற வார்த்தை தொடர்ந்து பயன்படுத்துகிறார் கவிஞர். கன்னிக்காய் என்றால் கன்னிக்காக, ஆசைக்காக, காதல் கொண்ட பாவைக்காய். இங்கே பாவைக்காய் என்பது பாவை என்றால் பெண், பாவைக்காய் என்றால் பெண்ணுக்காக, எனக்காக ஒரு வார்த்தை. இன்னொன்று பாவைக்காய், பாகற்காய். ஆகிய பிரித்து பாவைக்காய் பாகற்காய் என்று பொருள் எடுத்துக்கிறார். இங்கே பிடித்திருக்கிறார், அங்கே காய் அவரைக்காய், அவரை நிலா காய்து என்பார்கள். அது நிலா பார்த்து சொல்வார், காய்துங்கிறது இனி காய்கிறார். அவரைக்காய், இங்கே அவரைக்காய் என்று பொருள்படுகிறது. சாப்பிடுகின்ற அவரைக்காய், அங்கே காய் அவரைக்காய் மங்கை எந்தன் கோவைக்காய். என்னுடைய மணாளனாகிய என்னுடைய மன்னனாகிய இவனை நீ காயே. கோவைக்காய் என்பது ஒரு வகையான காய். கோவைக்காய், கோவைக்காய். கோ என்றால் கடவுள், மணாளன், தலைவர் என்ற பொருள். என்னுடைய தலைவனை நீ காயே என்று ஒரு பொருள் வருகிறது. இன்னொரு பொருள் கோவைக்காய் என்று காய் குறிக்கிறது. இப்படி பிரித்து பல பொருள் தருகிறது. உடனே நாயகன் பாடுகிறான், உள்ளமெல்லாம் மிளகாயோ ஒவ்வொரு பேச்சுரைக்காயோ, வெள்ளரிக்காய் பிளந்தது போல் வெண்ணிலவே சிரித்தாயோ. உள்ளமெல்லாம் மிளகாயோ, பிரித்து பாருங்க, மிளகாயோன்னு வரும். அதை உள்ளமெல்லாம் இளகாயோ, இம் ப்ளஸ் இ மீ, உள்ளமெல்லாம் இளகாயோ. ஒரு உள்ளம் என்பது இழகாதா, இறக்கப்படாதா, பரிதாபப்படாதா, என்பது கருணை கிடையாதா. ஒவ்வொரு பேச்சு உரைக்காயோ, நல்ல வார்த்தையை, தகுந்த வார்த்தையை எஸ் என்று நீ சொல்ல மாட்டாயா. பேச்சு உரைக்காயோ, அதை சேர்ப்பாருங்க, பேச்சுரைக்காயோ, சுரைக்காய் வருகிறது. அதே போல் உள்ளமெல்லாம் மிளகாயோ, ஒரு உள்ளம் மிளகாமல் காரமாக இருக்கா,
உள்ளமெல்லாம் மிளகாயோ ஒவ்வொரு பேச்சு உரைக்காயோ வெள்ளரிக்காய் பிளந்தது போல் வெண்ணிலவே சிரித்தாயோ. வெள்ளரிக்காய் அறுத்து பிளந்த பாருங்கள், அப்படி அழகாக இருக்கும். அதுபோல் பல்வசியம் அவளுக்கு. வெள்ளரிக்காய் பிளந்தது போல் வெண்ணிலவே சிரித்தாயோ. இங்கே வெள்ளரிக்காய் பிளந்தது போல் போல வந்து இங்கே உபமாலங்காரம். ஆக ஒரே வரிகளில் வந்து ஸ்லேஷு உபமா இரண்டையும் வைத்திருக்கிறார் கவிஞர். வெள்ளரிக்காய் பிளந்தது போல் வெண்ணிலவே சிரித்தாயோ. இங்கே உப்பமா அலங்காரம் இருக்கிறது. வெள்ளரிக்காய் பிளந்தது போல் அதாவது பற்கள் வச்சுன்னா அழகாக இருக்காமா. சில பேர் பட்டுக்கு பாரு, சின்ன பற்களாக இருக்கும், அழகாக இருக்கும். வெள்ளரிக்காய் பிளந்தது போல் வெண்ணிலவே சிரித்தாயோ. இப்படி தமிழ் கவிஞர்களும் சரி, இந்தி கவிஞர்களும் சரி, இப்படி அணிகளை போட்டு 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 தன்னுடைய குழந்தையாகிய கவிதை குழந்தைக்கு அழகுக்கு அழகு சேர்க்கிறார்கள். அப்படி வந்தது தான் இந்த ஸ்லேஷ் அலங்காரம். இங்கே ஸ்லேஷ் நான் தமிழில் சொன்னேன், சபங்க ஸ்லேஷ். இங்கே பிரித்து பொருள்படப்பட்டது. ஒவ்வொரு பேச்சு உரைக்காயோ, சுரைக்காயோ பேச்சு உரைக்காயோ, உள்ளமெல்லாம் மிளகாயோ உள்ளம் எல்லாம் இழகாயோ, இம்ப்ளசி மீயாய பசி. இங்கே பிரித்து பொருள் கொள்ளப்பட்டது. அதே போல் ஹிந்தியிலே ஒரு சொல்லடை நான் போர்டில் எழுதிக்கிறேன். பூத்தனா மாறன் மே அதிதீர், பூத்தனா மாறன் மே அதிதீர். அது பிரித்து பாருங்கள். பூத்தனா மாறன் மே அதி தீர். பூத்தனையை எவன் கொன்றானோ அவன் மிகப்பெரிய தீரன், தைரியசாலி. பூத்தனா என்றால் பாகவத்தில் வருகிறது. கம்சன் தனக்கு தங்கை பிறக்கின்ற 8வது குழந்தை தனக்கு யமன் என்று கருதி அவளை சிறையில் அடைக்கிறான். பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளையும் கொன்று விடுகிறான். ஆனால் 8வது குழந்தையாகிய கண்ணன், அது இறைவனுடைய அவதாரம் இல்லையா, அது தப்பி விடுகிறது. அது கோகுலம் சென்று விடுகிறது. இதை அறிந்த கம்சன் கோகுலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளையும் கொல்வதற்காக பூதனை என்கின்ற ஒரு அரக்கியை அனுப்புகிறான். அந்த அரக்கி அழகிய பெண்ணாக வடிவெடுத்து, தாயாக வடிவெடுத்து அந்த குழந்தைகளுக்கு பாலூட்டுகிறாள். அந்த பாலிலே நஞ்சை காக்கிறாள். அவள் பாலே நஞ்சு தான். ஆக தன்னுடைய மார்பிலை கொடுத்து எல்லா குழந்தைகளையும் கொன்று விடுகிறாள். இறுதியாக கண்ணனோட நிலை வருகிறது. கண்ணனை எடுத்து அவள் ஆகாய மார்க்கமாக ஒரு வீட்டுடைய போடுகிறாள். போய் அங்கே அந்த குழந்தைக்கு பால் தருகிறாள். ஆனால் அதை அறிந்த அந்த கண்ணன், பிஞ்சு கண்ணன், அந்த பூதனையினுடைய இரத்தம் புறாவையும் கொடுத்து விடுகிறான். பூதனையை கொன்று விடுகிறான். ஆகவே பூதனை மாறன் ஒரு இப்போ மார்கழி மாதம், இந்த மார்கழி மாதம் நீங்கள் பாருங்கள், திருப்பாவையில் பூதனை மாறனின் பாட்டு வரும், வரி வரும், கவனித்து பாருங்கள். பூதனை மாறனை, பூதனன் என்ற பெண்ணை கொன்றவனின் வரும். அதாவது திருமாலே கண்ணா பூதனை மாறனை என்று வரும். ஆக பூதனா மாறனுமே அதிதீர், அவனிடம் பெரிய வீரம் இருக்கிறது. ஆகையால்தான் குழந்தையாக இருந்தாலும் கூட அந்த பூதனையை அவன் கொன்றான். இந்த வரிகளிலே வந்து அந்த வரிகள் யாரை குறிக்கின்றன? கண்ணனை குறிக்கின்றன. அதையே திருப்புங்க. பூத்த நாமா ரணமே அதிதீர். பூத்து நாமா, பூத்துதான் புனிதமான பெயருடையவன். புருஷோத்தம் சொல்லுவாங்க, மரியாதா புருஷோத்தம் ஸ்ரீராம் சொல்லுவாங்க. ஆண்களிலேயே உயர்ந்த மகன் ராமன் என்பார்கள். ஆக பூத்து நாமா புனிதமான பெயருடைய ராமன், ரணமே போரிலே, அதிதீர் மிகப்பெரிய தீரன், தைரியத்தை காட்டுவான். பூத்து நாமா ரணமே அதிதீர். இங்கே பிரித்து கொள்ளப்படுகிறது. முதல் வரியிலே கண்ணனையும், 2வது வரியிலே ராமனையும் குறிக்கிறது. இப்படியாக பிரித்தும் நாங்கள் பொருள் கொள்ளலாம். இது வந்து சபங்க ஸ்லேஷ் என்று அழைக்கப்படுகிறது. நான் மேலே சொன்ன கவியரசனுடைய பாடல் தமிழிலே, இது ஹிந்தியிலே. பூத்தனா மாறனுமே அதிதீர். பூதனையை கொண்டவனிடம் நிறைய தைரியம் இருக்கிறது. பூத்து நாமா ரணமே அதிதீர். நான் சொற்களை அப்படியே வச்சுக்கிறேன், பிரித்திருக்கேன், அவ்வளோதான். சபங்க ஸ்லேஷ். முதல் வரிகள் கண்ணனையும்,
இரண்டாவது வரிகள் ராமனையும் குறிக்கின்றன. ஆகவே இப்படி கவிஞர்கள் நிறைய விளையாட்டுக்களை விளையாடி நிறைய சொற்களை போட்டு அதன் மூலமாக இந்த தன்னுடைய கவிதை குழந்தையை அலங்கரிக்கிறார்கள். அது இது ஸ்லேஷ் அலங்கார் என்று பொருள். இது அர்த்த அலங்கார். இது ஸ்லேஷ் அலங்கார் என்று பொருள். அடுத்ததாக இன்றைய சிந்தனை. இன்றைய சிந்தனை சகோதர சகோதரிகளுக்கு அழகு எது? சகோதர சகோதரிகளுக்கு அழகு எது? என்னது? ஒருவருக்கு ஒருவர் உதவுதல், ஒருவருக்கு ஒருவர் உதவுதல், ஒற்றுமையாக வாழ்தல், இதுதான் அழகு. ஒருவருக்கு ஒருவர் உதவுதல், ஒற்றுமையாக வாழ்தல். தனக்கு ஒரு இன்பம் வரும்போது அவர் உதவுவார்கள். அவருக்கு ஒரு இன்னல் வரும்போது நாம் உதவ வேண்டும். அதை இங்கே நான் திருக்குறளில் ஓமையாக சொல்கிறேன். காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கை ஆக்கம் அன்ன நீரார்க்கே உள. காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கம் அன்ன நீரார்க்கே உள. குறள். இந்த குறள் சொல்கிறது, காகங்கள் தனக்கு உணவு கிடைத்தால் தான் மட்டும் சாப்பிடாமல் கா என்று கரைந்து அனைவரையும் அழைத்து தன் உறவுகளை அழைத்து அவங்களோடு பகிர்ந்து உண்ணும். பகிர்ந்துண்டு பல்லுயிர் ஓம்பி என்பார் வள்ளுவர். ஆக பகிர்ந்துண்ணும் வாலியர்கள் சொல்வார், ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்கள், அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க? ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்கள், அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க? அது யார் கற்றுக் கொடுத்தா? ஒன்றா சாப்பிடு, பகிர்ந்து வாழ் என்று சொல்வதே யார்? அதுக்கு யார் கற்றுக் கொடுத்தார்? ஆனால் நாம் அப்படி மனிதர்கள் அப்படி செய்வதில்லை. அப்படி பகிர்ந்து வாழ வேண்டும். பகிர்ந்துண்டு பல்லுயிர் ஓம்பி என்று வள்ளுவர் சொல்வார். ஆக காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கம் அன்ன நீரார்க்கே உள. அது போன்ற யாருக்கு தன்மை இருக்கிறதோ அவருக்கே உண்டு. அதுபோல சகோதரர்கள் சகோதரிகள் ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும், கொடுத்து வாழ வேண்டும். தனக்கு இல்லையா பெற்றுக்கொள்ளலாம், அவருக்கு இல்லையா கொடுக்கலாம். இப்படி ஒருத்தர் உதவி ஒற்றுமையாக வாழ்வதுதான் சகோதர சகோதரிகளுக்கு அழகை தவிர பிரிந்து வாழ்வது, சுயநலமாக வாழ்வது அழகு. இதே கருத்தை ஹிந்தி கவிஞர் ரஹீம் அவர் சொல்லிக்கிறார். டூட்டே சுஜன் மனாயியே ஜோ டூட்டே சௌபார், टूटे सुजन मनाइए जो टूटे सौबार, मन को क्यों नहीं मूंडिए. टूटे सुजन मनाइए जो टूटे सौबार, रहीमन पिरी पिरी पोतिए, रहीमन पिरी पिरी पोतिए, रहीमन पिरी पिरी पोहिए, टूटे मुक्ताहार, टूटे मुक्ताहार. நாங்கள் முத்து மாலை கழுத்திலே அணிந்து கொண்டிருக்கிறோம். அந்த முத்து மாலை அருந்து விடுகிறது. நாம் என்ன பண்ணுவோம்? அப்படி விட மாட்டோம். அந்த முத்தை ஒன்றாக பொறுக்கி எடுத்து மறுபடியும் நூலிலே கோர்த்து நம்முடைய கழுத்திலே அணிந்து கொள்வோம். அதுபோல் நம்முடைய உறவுகள், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள் முத்துக்களை போன்றவர்கள். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருந்தால் நாம் அதை அப்படியே விட்டுவிடக்கூடாது. அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும். சௌபார் டூடே, 100 முறை அறந்தாலும் பரவாயில்லை, 100 முறையும் மீண்டும் மீண்டும் அவளை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உறவுகள் என்று வேறு எதுவுமே இல்லை. இங்கே கூட ஊரில் ஒரு அறக்கட்டளை இருக்கிறது, உறவுகள் அறக்கட்டளை. அதுக்கு இந்த வாரம் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் வைத்திருக்கிறார்கள். நிறைய பேருக்கு உதவிகள் செய்து கொடுக்கிறார்கள். நான் இன்றைக்கு பார்த்தேன், நம்ம ஊரில் இருக்கிறது உறவுகள் அறக்கட்டளை என்று. அப்படி இந்த உறவுகள் எப்பவுமே பிரியாது. என்றைக்கும் உறவு தேவை. கவியசப்பார் இருப்பார், 4 பேருக்கு நன்றி. அந்த 4 பேருக்கு நன்றி. தாயில்லாத அனாதைக்கெல்லாம்
தோள் கொடுத்து தோள் சுமக்கும் 4 பேருக்கு நன்றிப்பார். 4 பேர் வேணும். இறந்த பிறகு சடலமாகிவிட்ட பிறகு கூட நம்மை தூக்குவதற்கு 4 பேர் வேண்டும். ஆக உறவுகள் இல்லாமல் எதுவுமே இல்லை. அதான் ரஹீம் சொல்கிறார், டூட்டே சுஜன் மனாயே, அறந்து போன உறவுகளை நீங்கள் மீண்டும் கொண்டாடுங்கள். ஜோ டூட்டே சௌபார், 100 முறை அருந்தாலும் பரவாயில்லை. ரஹீம் சொல்கிறார், பெரி போய மீண்டும் மீண்டும் கோர்த்து கொள்ளுங்கள். டூட்டே முக்தாஹார், முத்துமாலை எப்படி அறந்து போனால் மீண்டும் மீண்டும் அதை சேர்த்துக்கொள்கிறோமோ கோர்த்துக்கொள்கிறோமோ, அதுபோல் நம்முடைய உறவுகள் பிரிந்தாலும் கூட 100 முறை பிரிந்தாலும் பரவாயில்லை, நாம் அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று இங்கே சொல்கிறார் ரஹீம் அவர்கள். அதுபோல் அவர்களுடைய கருத்துப்படி நாம் ஒற்றுமையாக வாழ்வோம், பகிர்ந்துண்டு வாழ்வோம், எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வோம், நாட்டை காப்போம், சமுதாயத்துக்கும் நாங்கள் ஒற்றுமையை கற்றுக் கொடுப்போம், வளர்ப்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நாளை இதே போன்ற ஒரு புதிய அணியோடு அலங்காருடன் தங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தங்களின் அன்பன் ஆர் சுந்தரராஜன், திருப்பூர். कल नए शीर्षक के साथ, अलंकार के साथ आपसे मिलने वाला हूँ. तब तक के लिए विदा लेने वाला आपका सेवक आर सुंदरराजन, तिरुपुर. धन्यवाद, नंद्री. जय हिंद. चलो